ஆத்ம ஞானம், ஞானத்தை எப்படி அடைவது, இறைவனோடு எப்படி நாம் கலப்பது? பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனை. குருநாதர்கிட்ட போய் விளக்க உரை கேட்பதற்காக அவர் சென்றார். அப்படி போகிறபோது இந்த குருநாதர் சொன்னார், இந்த ஞானம்ங்கிறது ரொம்ப கஷ்டம்பா. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஞானத்தை அடைவது, தெய்வத்தை அடைவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். முயற்சி செய்யலாம், வெற்றி கிடைக்குமான்னு தெரியாது. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? ஆமாம், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பஞ்சமாபாதகங்கள், கொலை கொள்ளை இதெல்லாம் பண்ணக்கூடாது, காமத்தை அறவே ஒழிக்கணும், காமக்கண்ணோடு யாரையும் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் தான் நாம் ஞானத்தை அடைய முடியும். இறைவனுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைய முடியும். என்ன சுவாமி இவ்வளவு விஷயம் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் எப்படி ஞானத்தை தேடி போய்கிட்டு இருக்கிறீங்க? அவர் சொன்னார், இது எனக்கு முற்பிறவி, இது எனக்கு 2வது பிறவி. ஏன்னா எனக்கு முதல் பிறவியில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த பிறவியில் நான் யாரும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தை ஏற்பாடு செய்து கொண்டு மலையின் உச்சியிலே பெண்கள் வரக்கூடாது என்று கூறிக்கொண்டு தனிமையில் அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் என்னை நீ தேடி வந்து விட்டாய். என்னை தேடி வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னகிட்ட நீ வந்ததுக்கு காரணம் இருக்கு. என்ன சுவாமி அதுக்கு காரணம்? என்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்கு சிஷியனா போன ஜென்மாவில் இருந்த அந்த ஒரு தொடர்பின் மூலமாக நான் இருக்கின்ற இடத்தை தெரிந்து கொண்டு நீ வந்திருக்கிறாய். எவ்வளவுதான் நான் கட்டுப்பாடாக இருந்தாலும் என்னுடைய மனநிலை அப்படிங்கிறது மாறுதலுக்குட்பட்டதாக இருக்கிறது. இதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. ஏன்னா இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், போன ஜென்மாவில் நான் ஒரு சாமியாராக தான் இருந்தேன். ரொம்ப ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு சாமியார் தான் நான். எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டேன். எல்லாவற்றையும் கடந்து வந்த பொழுதும் ஒரு பெண்மணி என்னிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்தாள். அப்பொழுது அவளுடைய உடைகள் என் கண்ணை பறித்தன. அதனால் அவள் மீது ஆசை வந்துவிடுமோ என்று பயந்து நான் அவளை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. ஆனாலும் அவள் என்னை ஆசீர்வதியுங்கள் என்று என்னிடத்திலே வந்து நமஸ்கரித்தாள். வேறு வழி இல்லாமல் நான் அவளை பார்க்க வேண்டியதாகிவிட்டது. மனசஞ்சலம் ஏற்பட்டது. அந்த பெண்மணிக்கும் மீண்டும் பிறவி கிடைத்தது, எனக்கும் பிறவி கிடைத்தது. ஏன்னா என்னுடைய தவத்தை கலைத்தவள், அது அவளுக்கு பாவ சுமை. என்னுடைய தவத்தை அவள் கலைச்சிட்டாள். அவள் வரும்பொழுது ஒழுங்கா உடை உடுத்தி வந்திருந்தால் என்னுடைய தவம் கலைந்திருக்காது, நான் முக்தியை அடைந்திருப்பேன். எனக்கு முக்தி கிடைக்காமல் சென்றதற்கு அவளும் ஒரு காரணம். அந்த இடத்திலே என்னுடைய மனதை நான் தடுமாற விட்டதனால் எனக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு இடத்தில் பிறந்து நான் வாழ்ந்து வருகிறேன். இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன். எந்த பெண்களும் மேலே ஏறி வர முடியாத அளவிற்கு நான் ஒரு இடத்திலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் இதெல்லாம் நம்மளுடைய நிறைய கதை புத்தகங்களில் நிறைய கதைகளாக வந்திருக்கிறது. இந்த கதையெல்லாம் உண்மை, பொய்லாம் இல்லை.
ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் யாரை சந்திக்க செல்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய உடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். நீங்க வெளியில ஒரு கேளிக்கைக்கு போறீங்க, ஒரு டான்ஸ் ஆட போறீங்கன்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டு போகலாம். ஆனால் இறை வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க செல்லுகிறீர்கள் என்றால் அவர்கள் மனதை மாற்றுகின்ற அளவிற்கு உங்களுடைய உடைகளை நீங்கள் அணிந்து செல்லாதீர்கள். ஏன்னா இதை நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இந்த முனிவருடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு இமயமலையை நோக்கி எல்லாரும் போறாங்க, நிறைய பேர் போறாங்க. ஏன் போறாங்க? காரணம் இல்லாமல் போக போவதில்லை. ஏதோ ஒன்று அங்கே இருக்கிறது, அந்த ஒன்று உங்களை வாழ்த்த இருக்கிறது, அது உங்களை வழிநடத்த போகிறது. அந்த பிரபஞ்சம் அப்படித்தானே போறாங்க. அங்கே செல்லக்கூடியவர்களுடைய மனதை நீங்கள் அந்த ஒருநிலைப்படுத்தி செல்லுகின்ற வர மனதை நீங்கள் மாற்றி விடாதீர்கள். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அந்த முனிவர் அதற்கு பிறகு அந்த சிஷ்யரிடத்தில் சொன்னார், இப்பொழுது கூட உன்னை என்னால் சிஷ்யனாக வைத்துக்கொள்ள முடியும், ஆனால் நீ இன்னும் தெளிவாக இல்லை, நீ இன்னும் தெளிவடைந்து வா, உனக்கும் ஞானத்தை கற்றுத் தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி, ஏன்னா விஸ்வாமித்திரருடைய கதை உங்களுக்கு தெரியும். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு கதை தெரியும். அது மாதிரிலாம் நடவாமல் பார்த்து கொள்ளுங்கள். எல்லோரும் என்பட்டிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.